ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் நிதி பங்கீட்டை வைத்து அரசியல் பண்ணுறதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரை பொறுத்தவரை சமயத்தில் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை போடுறாங்க. எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது, நாங்கள் தான் அதிகமாக கொடுக்குறோம். ஒரு வீடு கட்டுற திட்டமாக 81% நாங்கள் கொடுக்குறோம், மத்திய அரசு கம்மியாக தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி முதலமைச்சர் இந்த ஆர்கியூமெண்ட்டில் போகிறாருன்னா, ஆமாம், நிறையா திட்டங்கள் 60-40 ரேஷியோ, அதாவது மத்திய அரசு மாநில அரசு சேரும்போது மத்திய அரசு 40%, 60% மாநில அரசும் இருக்குது. பெரும்பாலான திட்டங்களில் நிறைய திட்டங்கள் 50-50% இருக்குது. மத்திய அரசு 50, மாநில அரசு 50. நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே 100% இருக்குது. இப்போ ஒரு பக்கம் இவர் எல்லாரும் இணைந்து இருக்கணும்னு சொல்கிற முதலமைச்சர் 100% மத்திய அரசு பண்ணுற திட்டத்தை சொல்லலை. பார்த்தீங்களா? நேஷ்னல் ஹைவே மத்திய அரசு 100% பண்ணுற திட்டம். போர்ட் மத்திய அரசு 100% பண்ணுற திட்டம். ஏன் அதை பேச மாட்டேங்கிறாரு? ஒரு 4-5 திட்டத்தை மட்டும் வைத்து மத்திய அரசு கொஞ்சமாக கொடுக்குறாங்க, நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம்னு அரசியல் பண்ணணும்னு முதலமைச்சர் நினைக்கிறார். இதைத்தான் ஏன் என்று கேட்கிறோம். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசின் திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும். இது எல்லா மக்களுக்கும் போய் சேருவதற்கான முயற்சி எடுக்கணும், தவிர நிதி பங்கீட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் நீண்ட காலமாக எங்களுடைய வாதம் என்று பேசியுள்ள திரு அண்ணாமலை அவர்கள்.